குறள் எண் 664. சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். ஸோ இந்த குறளோட விளக்கம் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ சொல்லுதல் யாருக்கும் எளிது. ஒரு விஷயத்தை நான் இப்படி பண்ணிடுவேன், இதை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிடலாம். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். எளிது அரிது, ஆனால் சொல்கிறதபடி செஞ்சு காட்டுறது தான் இங்கே மிக முக்கியமான ஒன்று. அதுதான் அரிது, அதுதான் பெரிய விஷயம். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். சொல்கிறது போல் செய்யறது தான் இங்கே முக்கியமான ஒன்று அப்படின்னு குறள் எண் 664 திருவள்ளுவரே சொல்லியிருக்கார். அப்போது நான் இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன்னு கட்டுக்கதைகளை ஏற்படுத்தக்கூடிய ஆட்சியாளர்களிடமிருந்து சில விஷயங்களை நம்ம கற்றுக்கணும். சொல்லிடலாம், கதையாக சொல்லிடலாம். ஆனால் அந்த கதையில் எது உண்மை, எது நடைமுறைக்கு சாத்தியம் அப்படின்றத தான் இங்கே மிக முக்கியமாக பார்க்கணும். ஸோ தளபதி விஜய் அவர்கள் எது நடைமுறைக்கு சாத்தியமோ அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கார். ஸோ அதனால தான் நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ சொல்லுதல் யாருக்கும் எளிது, அதை சொல்லிய வண்ணம் செய்கிறாங்களா அப்படின்றத பார்க்கணும், அப்படின்றத கவனிக்கணும். இல்லை அது சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்குது, கேட்க இனிமையாக இருக்குது. எஸ், இனிமையாக இருக்கும். ஆனால் தற்பொழுது நடைமுறைக்கு சாத்தியமான ஒன்றாக இருக்கிறதா அப்படின்றத நான் சொல்லலைங்க. திருவள்ளுவர் 664 திருக்குறளில் சொல்லியிருக்காரு. நீங்கள் என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது, சரியா? நான் தன்னந்தனியாளு, நீ நம்ம பாரு.